லாட்டரி கிரீன் கார்டு திட்டத்துக்கு ட்ரம்ப் தடை விதித்துள்ள நிலையில் இதனால் இந்தியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். அமெரிக்காவில் ஆண்டுதோறும் சுமார் 11 லட்சம் பேருக்கு அமெரிக்காவில் நிரந்தரமாக தங்கி வேலை செய்வதற்கான அனுமதி விசாவான கிரீன் கார்டு வழங்கப்படும். அமெரிக்காவில் கிரீன் கார்டு பெறுபவர்கள் 5 ஆண்டு தொடர்ந்து அமெரிக்காவில் வசித்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்தால் அவர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படும். இதில் 50,000 பேருக்கு கம்ப்யூட்டர் அடிப்படையிலான லாட்டரி மூலம் கிரீன் கார்டு வழங்கப்படும். அதாவது கம்ப்யூட்டரே லாட்டரி குழுக்கள் அடிப்படையில் இந்த 50,000 பேரை தேர்வு செய்து அறிவிக்கும். இந்த திட்டத்துக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் இந்த லாட்டரி கிரீன் கார்டு திட்டத்துக்கு தடை விதித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதன் காரணமாக இந்த 50,000 கிரீன் கார்டு வழங்குவது லாட்டரி அடிப்படையில் இல்லாமல் தகுதி அடிப்படையிலேயே வழங்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. லாட்டரி கிரீன் கார்டு முறையில் அமெரிக்காவில் வசித்த சிலரே அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழகம் MIT-யில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு காரணமாக இருந்தனர். இதனால் இந்த தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாட்டிலிருந்து 50,000 பேருக்கும் அதிகமானோர் கிரீன் கார்டு கோரி விண்ணப்பித்தால் அவர்கள் இந்த லாட்டரி கிரீன் கார்டு முறையில் விண்ணப்பிக்க முடியாது. இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கானோர் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் நிலையில் இந்த லாட்டரி கிரீன் கார்டு திட்டத்தில் இந்தியர்களால் சேர முடியாத நிலை இருந்தது. இதன் காரணமாக லாட்டரி கிரீன் கார்டு முறைக்கு விதிக்கப்பட்ட தடையால் இந்தியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத நிலையில் சிறிய நாடுகளுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. அதே நேரம் தகுதியின் அடிப்படையில் இனி இந்த 50,000 விசாக்கள் வழங்கப்படும் என்பதால் இந்த விசாக்களை பெற இந்தியர்களுக்கும் வாய்ப்புள்ளது. இதனால் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு இந்தியர்களுக்கு ஒரு வகையில் நன்மையை செய்துள்ளதாக கூறப்படுகிறது.